நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டோரியை சப்ளிமெண்ட்ரி எழுதியவர் ஹென்றி. அவர் பேர் என்னது? ஹென்றி. இது ஒரு பட்டப்பெயர் அவருக்கு, ரைட்டா? உண்மையான பேர் வேறு இருக்குது, அதை பார்க்கலாம். 1862 அவர் பிறந்த வருஷம். இறந்தது 1910. அவர் இஸ் ஏ பாப்புலர் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அப்படின்னா பாப்புலர்னால் மிக பிரபலமான, ரைட்டா? இருக்கிறார். ஹென்றி என்பவர் ஒரு பிரபலமான அமெரிக்க நாட்டை சார்ந்த ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அப்படின்னா ஷார்ட்னா குறுகிய கதைகள் எழுத்தாளர். ஷார்ட் ஸ்டோரினா குறுகிய கதைகள் எழுதுபவர், ரைட்டர்னு எழுதுபவர் அப்படின்னு சொல்கிறான். ஹூஸ் ஒரிஜினல் நேம் இஸ் வில்லியம் சிட்னி போர்ட்டர். அப்போ இவரோட உண்மையான பெயர் என்னன்னு சொன்னால், ஹூஸ் யாரை குறிக்குது? இந்த ஆசிரியரை குறிக்கிறது. இவரோட உண்மையான பெயர் ஹூஸ் ஒரிஜினல் நேம் இஸ் வில்லியம் சிட்னி போர்ட்டர் அப்படிங்கிறாப்ல, ரைட்டா? நெக்ஸ்ட்டு, ஹிஸ் ஒர்க்ஸ் ரொமான்டிசைஸ்டு த லைஃப் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் இன் நியூயார்க் சிட்டி அப்படின்றான். அவரோட வேலைப்பாடுகள், இந்த கவிதை எழுதுகிற வேலைப்பாடுகள், கவிதை கட்டுரை இதில் எழுதுகிற வேலைப்பாடுகள், அதாவது அவரோட படைப்புகள். ஹிஸ் ஒர்க்ஸ்னால் படைப்புகள், வேலைப்பாடுகள் எல்லாம் ஒன்று தான். அவரோட வேலை என்ன? இப்போ போயம் எழுதுறது, ஸ்டோரி எழுதுறது தான். அதுதான் சொல்கிறான். ஹிஸ் ஒர்க்ஸ்னால் அவருடைய படைப்புகள் நியூயார்க் நகரில் சாதாரண மக்களின் வாழ்க்கையை கற்பனையாக சித்தரித்தினான்ற. அப்படின்னா அப்போ ரொமான்டிசைசன் அப்படின்னு சொன்னால் என்னது? ஒரு கற்பனை, ரைட்டா? ரொமான்டிசைஸ்னா கற்பனை. அப்போ ஹிஸ் ஒர்க்ஸ், அவரோட படைப்புகள் கற்பனை ஆக்கின. எதை கற்பனை ஆக்கின? த லைஃப் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். அப்போ சாதாரண மக்களின் வாழ்க்கையை கற்பனை ஆக்கின. அந்த சாதாரண மக்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? இன் நியூயார்க் சிட்டி. அப்படின்னா நியூயார்க் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மக்களின் வாழ்க்கையை அவரோட படைப்புகள் கற்பனை ஆக்கின்றன. ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆர் வெல் நோன் த்ரூஅவுட் த வேர்ல்டு. அப்படின்னா அவரோட படைப்புகள், ஸ்டோரிஸ்னால் அவரோட கதைகள், ஆர் வெல் நோன் நன்கு அறியப்பட்டதாக இருந்தது. எங்கே? த்ரூஅவுட் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் அவரோட கவிதை, அவருடைய கதைகள் நன்கு அறியப்பட்டவையாக இருந்தது, ரைட்டா? தே எக்ஸ்பிரஸ்டு த எஃபெக்ட் ஆஃப் கோயின்சைடன்ஸ் அப்படின்றான் ஆன் கேரக்டர் அப்படின்றான். த எக்ஸ்பிரஸ்டு அப்படின்ட்டு வரும்போது வெளிப்படுத்துகிறது, ரைட்டா? எக்ஸ்பிரஸ்னால் அவைகள். தே என்ற இதை குறிக்கிறது, அவர் எழுதின கதைகளை குறிக்கிறது. த எக்ஸ்பிரஸ்னால் வெளிப்படுத்துகிறது. த எஃபெக்ட்னு சொன்னால் ஒரு விளைவை வெளிப்படுத்துகிறது. த எஃபெக்ட் ஆஃப் கோயின்சைடன்ஸ் அப்படின்னா, கோயின்சைடன்ஸ்னு சொன்னால் ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு கோயின்சிடென்ஸ் ஆன் கேரக்டர்னு சொன்னால் ஒரு நிகழ்வுகளின் ஒரு 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 கேரக்டர்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தோட கேரக்டர். ஒரு பாத்திரம்னு என்னது? ஒரு ஸ்டோரி எழுதுகிறாங்க, அதில் ஒரு கேரக்டர் வருகிறது. அதுதான் சொல்கிறேன், ஒரு நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறது. கோயின்சிடென்ஸ்னால் வெளிப்படுத்துகிறது, நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, அண்ட் ஆஃபன் ஹேட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இன் த எண்ட். அப்படின்னா அண்ட் ஆஃபன் ஹேட்னா, அதாவது அவரோட கதையில் எல்லா கதையிலையும் ஆஃபன் ஹேட் இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், எதிர்பார்க்காத முடிவு. ட்விஸ்ட்னா முடிவுகளாக இருக்கும். அந்த கதையில் முடிவு வித்தியாசமாக இருக்கும். அதுதான் சொல்கிறான். அன்எக்ஸ்பெக்டட்னா எதிர்பாரா ஒரு முடிவில் இருக்கும்ன்றான். இந்த எண்டுனா கடைசியில் அந்த ஸ்டோரினா கதையோட கடைசியில், ட்விஸ்ட்னால் கடைசியில், எண்டுனால கடைசி தான், ட்விஸ்ட்னால முடிவு தான், ரைட்டா? அது அன்எக்ஸ்பெக்டட்னா ஒரு எதிர்பாராத விளைவு, ரைட்டா? அன்எக்ஸ்பெக்ட்னா எதிர்பாராத ஒரு விளைவு. ட்விஸ்ட்னா விளைவுன்னு வச்சுக்கேன். அதாவது ஒரு விளைவுன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் என்ன திருப்பங்கள்னு சொல்லலாம். அதாவது அந்த கதையோட முடிவில் ஒரு திருப்பமாக இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு முடிவாக இருக்கும், ரைட்டா? அப்போ இதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு, his stories are also noted for their witticism and clever word play அப்படின்றான். அப்போது அவரோட கதைகள், ஹிஸ் ஸ்டோரிஸ்னால் அவரோட கதைகள் ஆர் ஆல்சோ நோட்டட்னு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்தது. எதற்காக வேண்டி அப்படின்னா, ஃபார்தர் விட்டிசிசம்னு சொன்னால் நகைச்சுவை. அவரோட கதைகளில் நகைச்சுவை அதிகமாக இருக்கும் என்று, அதனால் அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்தது. ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஆல்சோ நோட்டட் ஃபார் தர் விட்டிசிசம்ன்றான். அண்டு கிளவர் வேர்ட் பிளே. கிளவர்னால் புத்திசாலித்தனமான, வேர்டுனா சொற்களை கையாளுகிறது, பிளேன்னா கையாளுவது, அதை விவரிக்கிறது, ரெண்டு ஒன்று தான். அப்போ அவரோட
நகைச்சுவை, அதாவது விட்டிசிசம்னு சொன்னால் நகைச்சுவை மற்றும் கிளவர் வேர்ட் பிளே அப்படின்னா புத்திசாலித்தனமான சொற்களை பயன்படுத்துவது. ரைட்டா? அதை வேர்ட் பிளேனா சொற்களை பயன்படுத்துவது அந்த கதையில். நெக்ஸ்ட்டு, ஓ ஹென்ரிஸ் ப்ராலிஃபிக் ரைட்டிங் பீரியட் பிகேன் இன் 1902 இன் நியூயார்க் சிட்டி அப்படின்றான். அப்போது இந்த ஹென்றி ஆசிரியரோட ப்ராலிஃபிக் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஹென்ரியின் செலிம்பான ப்ராலிஃபிக்னு செலிம்பானன்னு சொல்லி வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. அப்போ ஹென்ரியோட செலிம்பான எழுத்து காலம் என்றது, அதாவது அவள் அதிகமாக எழுதின காலத்தை தான் குறிக்குது. செலிம்பான எழுத்து காலம், ரைட்டிங் பீரியட் எழுத்து காலம் என்பது பிகேன் இன் 1902 இன் நியூயார்க் சிட்டி, நியூயார்க் நகரத்தில் 1902 வந்து அவரோட செலிம்பான எழுத்து காலமாக இருந்தது. ஏன்னா அதிகமான கதைகளை எழுதினார்னு அர்த்தம். செலிம்பாக இருந்ததுன்னு அர்த்தமே. அதான் ரைட்டிங் பீரியட், அவருடைய எழுதும் காலங்கள் செலிம்பாக இருந்தது அந்த 1902ன்றான். வேர் ஹி ரோட் 381 ஷார்ட் ஸ்டோரிஸ். நேரத்தில் அவர் 381 குறுகிய கதைகளை எழுதினார். ரோட்னா எழுதினார், ஷார்ட் ஸ்டோரிஸ்னால் குறுகிய கதைகள். ரைட்டா? சிறு கதைகள், குறுகிய கதைகள். ஹி ரோட் 1 story a week ஃபார் த நியூயார்க் ஓல்டு சண்டே மேகசின் ஃபார் ஓவர் எ இயர். அப்படின்னா ஹீ ரோட்னா அவர் எழுதினார். எதை எழுதினார்? 1 story ஃபார் எ வீக், அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு கதையை எழுதினார். எதற்காக எழுதினார்? ஃபார் த நியூயார்க் ஓல்டு சண்டே மேகசின், நியூயார்க்கில் இயங்கி வரும் உலக சண்டே மேகசின், சண்டே பத்திரிகை, அதாவது உலக சண்டே பத்திரிகைக்கு நியூயார்க் நகரில் எந்த இதுக்கு எழுதினார்? த நியூயார்க் ஓல்டு சண்டே மேகசின். இந்த மேகசின், அதாவது அந்த பேர் என்னது? த நியூயார்க் ஓல்டு சண்டே மேகசின் அர்த்தம். நியூயார்க் நகரில் இயங்கி வரும் உலக சண்டே மேகசின் பத்திரிகைக்கு அவர் வாரத்துக்கு ஒரு கவிதை எழுதினார். அப்படியே எழுதி எத்தனை வாரம் எழுதினார்? ஃபார் ஓவர் எ இயர், ஒரு வருஷத்துக்கு மேலேயுமே எழுதியிருந்தார். அப்போ ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், அப்போ 52 கவிதைக்கு மேலே எழுதியிருக்காருன்னு அர்த்தம். ஃபார் ஓவர் எ இயர், ரைட்டா? ஒரு வருடத்துக்கு மேலாக அப்படியே ஒரு வாரத்துக்கு ஒரு கவிதையாக எழுதி கொண்டே இருந்தார். அப்போ நெக்ஸ்ட்டு, ஓ ஹென்ரிஸ் ஷார்ட் ஸ்டோரி ஆஃப்டர் 20 years வாஸ் ஃபஸ்ட் பப்ளிஷ்டு இன் சண்டே எடிஷன் ஆஃப் த நியூயார்க் வேர்ல்டு இன் 1905. அப்படின்னா இந்த ஓ ஹென்ரியோட குறுகிய கதையான ஆஃப்டர் 20 years, அதாவது 20 ஆண்டு காலத்துக்கு பிற்பாடு என்ற ஒரு குறுகிய கதை, இது இப்போ நம்ம படிக்கிறது. வாஸ் ஃபஸ்ட் பப்ளிஷ்னால் பிரசுரிக்கப்பட்டது, அதாவது வெளியிடப்பட்டது. ஃபஸ்ட் பப்ளிஷ் இன் சண்டே எடிஷனாக ஞாயிற்றுக்கிழமை பதிப்பகத்தில் ஆஃப் த நியூயார்க் வேர்ல்டு. அப்போ நியூயார்க் வேர்ல்டுனா நியூயார்க் பத்திரிகையான நியூயார்க் பத்திரிகையில் சண்டே எடிஷன், ஞாயிற்றுக்கிழமை அது வெளியிடப்படும். ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்படக்கூடிய அதை சண்டே எடிஷன் ஆஃப் நியூயார்க் வேர்ல்டு என்ற பத்திரிகையில் சண்டே அந்த பத்திரிகை வெளியே வரும். அது 1905 அது வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட், த ஸ்டோரி வாஸ் இன்க்ளூடட் இன் 1906 ஆந்தாலஜி த 4 million அப்படின்றான். அப்போ ஆந்தாலஜின்னு என்னது? தொகுப்புன்னு அர்த்தம். தொகுப்புன்னு என்னது? பல இதை ஒன்று சேர்த்து வைக்கிறது தொகுப்பு. இப்போ பல புத்தகங்களை ஒன்று சேர்ந்து பையில் வைக்கிறது, அதுவும் தொகுப்பு. ரைட்டா? அப்போது த ஸ்டோரி, இந்த கதையானது வாஸ் இன்க்ளூடட் இந்த கதை, இப்போ இந்த ஆஃப்டர் 20 years கதை, இந்த கதை த ஸ்டோரி வாஸ் இன்க்ளூடட் சேர்க்கப்பட்டது. எப்போ சேர்க்கப்பட்டது? 1906ஆம் வருடம் சேர்க்கப்பட்டது. எதில்? ஆந்தாலஜி த 4 million. அப்போ 4 million 4 million என்ற ஒரு பதிப்பு, ஒரு புக்கில், அதில் ஆந்தாலஜினா அதனோட தொகுப்பு 4 million என்ற தொகுப்பில் 1906 இந்த கதை சேர்க்கப்பட்டது. எந்த கதை? 20 years ஆஃப்டர் 20 yearsன்ற கதை. ஆந்தாலஜினா தொகுப்பு. அப்போ இந்த 4 millionsன்றது என்னது? ஒரு தொகுப்பை சேர்ந்தது. அதுக்குள்ளே 25 இருந்தது, 25 ஷார்ட் ஸ்டோரி இருந்தது அந்த 4 millionன்ற புத்தகத்தில். இப்போ இது 26ஆக சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அதான் ஆந்தாலஜின்னு தொகுப்பு. 4 million என்ற தொகுப்பில் 1906 இந்த கதை சேர்க்கப்பட்டது. அண்ட் இட் ஹேஸ் சின்ஸ் பீன் பப்ளிஷ்ட் இன் மெனி ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்து சின்ஸ் பீன் இது இருந்தது. எது? இன் பப்ளிஷ்னா வெளியிடப்பட்டது, பிரசுரிக்கப்பட்டது. இன் மெனி ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். அப்போ சிறிய கதைகள் தொகுப்புகளில், அதாவது மறுபதிவு சிறிய கதை தொகுப்புகளிலும் இது மறுபடியும் பிரசுரிக்கப்பட்டது. அதுதான் சொல்கிறான். மேலும்
இது பல சிறு கதைகளின் தொகுப்புகளில் மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா சின்ஸ் பீன் ரீபப்ளிஷ்னா மறுபடியும் இது வெளியிடப்பட்டது. எதில் வெளியிடப்பட்டது? இன் மெனி ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், சிறிய கதைகளின் தொகுப்புகளில் இது மறுபடியும் வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட், எ ஃபியூ ஆஃப் அதர் பாப்புலர் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆர், சில அவர் எழுதுனதில் சில வகைகள் இன்னும் இருக்குது. எ ஃபியூ ஆஃப் ஹிஸ், அவரோட சில, ஃபியூனா சில, ஆஃப் ஹிஸ் அவரோட சில, இது அதர் பாப்புலர் ஷார்ட் ஸ்டோரிஸ், மேலும் பாப்புலர்னா புகழ்பெற்ற குறுகிய கதைகள் ஆர் இருக்கின்றன. என்னவாக? தி கிஃப்ட் ஆஃப் மேகி, இது ஒரு குறுகிய கதை, அவரோட பாப்புலர்னா புகழ்பெற்ற கதை. அடுத்து த காப் அண்ட் த ஆண்டம், இது ஒரு கதை, இதுவும் புகழ்பெற்றது. அடுத்து த ரேன்சம் ஆஃப் ரெட் சீஃப், அப்போ ரேன்சம் ஆஃப் ரெட் சீஃபும் இது புகழ்பெற்றது. அண்டு 4வதாக த ரிட்ரீவ்டு ரிஃபர்மேஷன் அண்டு த தேர்ட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு கதை, அவர் எழுதிய கதைகள். அதனால் பார்த்துங்க, எ ரிட்ரீவ்டு ரிஃபார்மேஷன் அண்ட் த தேர்ட் இன்க்ரீடியன்ட் அப்படின்றான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சு.